நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது உங்களுக்கு பிடித்தமான உங்களை மகிழ்விக்க வரும் அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இந்த நிகழ்ச்சியோடைய ஒரு கரையில பிரபலங்கள், இன்னொரு கரையில பரிசு தொகை. இவர்களை இணைக்கும் பாலமாக வருவது தமிழும் தமிழ் சொற்களும். இந்த தமிழ் சொற்களை பயன்படுத்தி இன்னைக்கு வர பிரபலங்கள் எப்படி பரிசு தொகையை போய் சேர போறாங்க, அடைய போறாங்கன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நீங்க பார்க்குற நிகழ்ச்சி ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. வழக்கு எண் 18/9 சிறப்பு அடிப்படையில் வருகிற அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இந்த வழக்கு எண் 18/9 திரையுலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிற படம் அல்லது திரை அரங்குகளை கலக்கி கொண்டிருக்கிற படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெற்றி அடைகிற எல்லா படங்களுக்கும் பொதுவாக நம்ம சொல்றது அதான். ஆனால் வெற்றி அடைகிற பல படங்கள் மக்களுடைய மனசை கலக்கிறது இல்லை. இப்படி எல்லா பட ரசிகர்களையும் உள்ளத்தை கலங்க வைத்து கொண்டிருக்கிற வழக்கு எண் 18/9 பட தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் முதல் அணியாய் நாம் வரவழைப்போம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் லிங்குசாமி அண்ட் மிஸ்டர் பாலாஜி சக்திவேல். திரு லிங்குசாமி, திரு பாலாஜி சக்திவேல், உங்கள் ரெண்டு பேரையும் இந்த வழக்கு எண் 18/9 சிறப்பு பகுதிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இது ஒரு சாதாரண படம் அல்ல அப்படின்னு பார்த்த எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகைகள், ரசிகர்கள், இவங்க தான் எப்போவுமே தீர்மானிக்கிறவங்க ஒரு படத்தினுடைய வெற்றியையும் பாதிப்பையும். முதல்ல உங்ககிட்ட வரேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக திரு லிங்குசாமி, படத்தினுடைய தயாரிப்பு வேலைகள் முடிந்து எல்லா வேலையும் ஒட்டுமொத்தமாக முடிவடைந்து ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியாக பார்க்கும் பொழுது, என்னதான் தயாரிப்பாளர்னா கூட ஒரு கட்டத்தில் ரொம்ப இந்த மாதிரி உணர்வுபூர்வமான படத்தில் நம்ம உள்ளே போய் ஒரு ரசிகராக பார்க்க துவக்கிடுறோம். படம் பார்த்து முடிந்த உடனே ஒரு ரசிகராக உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, ஒரு பார்வையாளராக? இந்த படத்துடைய ஒரு எந்த தகவலும் எனக்கு தெரியாது. இந்த படத்துடைய கதையை சார் எனக்கு சொல்லலை. அதுக்கு ரீசன் என்னென்னா, அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் சொல்கிற நெரேட் பண்ணுற விதத்தில் என்னென்னா ஒரு நியூ யுக்தி ஒன்று கையாண்டிருக்கோம். அதனால் இந்த கதையை சொல்ல முடியாது, எடுத்து தான் காட்ட முடியும்னு சொன்னார். சார் அதை பற்றி ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் நல்ல படம் உங்களுக்கே அந்த இது இருக்குது, பொறுப்பு இருக்குது, அதனால் நீங்கள் எடுங்க, எடுத்தது பிறகு எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நம்ம பேசிக்கலாம் சார்னோடனே சரி கண்டிப்பாடா சொல்லி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட். படம் பார்த்தேன். படம் பார்த்து முடித்தோடனே படத்துக்கு உள்ளே இருக்கிற காட்சிகளை விட அவருடைய நேர்மையான முழுமையான ஒரு உழைப்பு இருக்குல்ல, எல்லாருமே இன்றைக்கி சொல்லிட்டாங்க, இந்த படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. அதை நினச்சி எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய கண்ணீர். எனக்கு குறைந்தபட்சம் 2 நாள் என்னால் முழுமையாக எந்த வேலையும் என்னால் ஈடுபடவே முடியலை, எந்த வேலைக்குள்ளேயும் என்னால் போக முடியலை. தூங்கி எழுந்திரிச்சா இந்த படத்துடைய எண்டு ஒரு 20 மினிட்ஸுக்கான ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அது திரும்ப திரும்ப என் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி எனக்கு பெரிய முடிவு பண்ணேன், இந்த படம் வேறடா, இது வேறு லெவலுக்கு கொண்டு போய் நிற்கும்னு சொல்லி பெரிய ஹாப்பி. அது அவர் என்னென்னா 3 வருஷம் இந்த படத்துக்காக முழுமையாக ரூமை விட்டு வெளியில் போக மாட்டார், அவர் வீட்டுக்கு கூட அதிகமாக போக மாட்டார், ஆஃபீஸ்லேயே தான் இருப்பார். அந்த உழைப்பு தெரிஞ்சது படத்தில் எனக்கு பெரிய பெருமையாகவும் பெரிய சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பாலாஜி சக்திவேல், தியேட்டரை விட்டு வெளியில் வரவங்களுடைய மனசை கணக்க வைக்கிறதுனே படம் எடுக்கிற ஒரு இயக்குனர் நீங்கள். எப்படி இந்த மாதிரியான யதார்த்தமான உணர்வுபூர்வமான படங்களையே தொடர்ந்து தந்துட்டு இருக்கிறீங்க? இந்த குறிக்கோளோட தான் நீங்கள் இயக்குனர் ஆனீங்களா? இல்லை சார், நான் ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான ஒரு இயக்குனராக இருக்கணுங்கிறது குறைந்தபட்ச ஒரு விருப்பம் தான் எனக்கு. அதை இந்த கலை மூலமாக, இந்த படைப்பு மூலமாக ரியாக்ட் பண்ணுறேன். அதில் எனக்கு நல்ல தயாரிப்பாளர்கள், சங்கர் சார்லேருந்து லிங்குசாமிலேருந்து சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாமே எனக்கு பூர்ண சுதந்திரம் வழங்கி எனக்கு ஒரு பெரிய பொறுப்பான ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்தோனையும் என் அனுபவத்தை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க முறையில் எனக்கு சொல்லும்போது மற்ற எல்லா இயக்குனரையும் விட கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட முடியுது. அது மாதிரி செய்யும்போது இந்த மக்கள்கிட்டருந்து இவ்வளோ பேராதரவு வரும்போது இன்னும் இது மாதிரி படங்களை செய்யணும்னு தோண வைக்குது. இதில் நான் ஒருவன் மட்டும் இல்லை, என்னை இயக்குகிற, என்னை சார்ந்த என்னுடைய உதவி இயக்குனர்லேருந்து எல்லா என்னுடைய யூனிட்டு எல்லா பேருமே காரணம். அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட முடியாதனால என்னை கூப்பிட்றீங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த படத்துக்கான நட்சத்திரத்தை, லீட் ஸ்டார்ஸ், அந்த பையனையும் பெண்ணையும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு புது கதாநாயகன் வேணும்னப்ப இந்த பாலாஜி சார் படத்தில் ஒரு பையன் நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி சில ஸ்டில்ஸ் என்னுடைய நண்பர் இயக்குனருக்கு ஒருத்தர் அனுப்புனார். பார்த்தப்ப அவன் பார்த்துட்டு, ஐயா ரொம்ப அழுக்கு பையனாக இருக்கான்னு, எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக வேணும்னு. இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு பார்த்தா ஆள் இவ்வளோ மாடான ஸ்டைலாக இருக்கார்.
இந்த பையனை அப்படி உருமாற்றம் செய்ய முடியும்னு எதை வச்சு நீங்கள் முடிவு நான் வந்து மெரிட்டோரியல் செலெக்ஷன் தான் அவர். அதாவது ஒவ்வொரு தேர்வுக்கு அடிப்படையில் நான் முதல்ல உண்மையான அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற பையன், அந்த வேலை பார்க்குற பையனை கொண்டு வந்தேன். அவங்களுக்கு ஸ்டாச்சர் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஆட்டிடியூட் கொஞ்சம் வருது. அதுக்கப்புறமேல அந்த ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் இதாக இருக்குது. இது மூணுமே அந்த அந்த இதையும் ஆட்டிடியூடும் வரணும், அந்த பிஹேவியரும் வரணும், அதே மாதிரி வந்து அந்த ஸ்டாச்சரும் கரெக்டாக இருக்குங்கும்போது நான் முயற்சி பண்ணி இவர் கணக்காலங்காலங்களில் விஜய் டிவியில் வர ஒரு சீரியலில் ஒன்று நடிச்சிருந்தார். அதை பார்த்துட்டு இவர் இந்த அந்த கேரக்டர் எனக்கு வந்து ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அவரையும் வச்சுட்டு இருந்தேன். அவரும் டெஸ்ட்டுக்கு வருவார், ஆனால் இவர் போயிடுவார், அதுக்கு இன்னொருத்தர் வருவார், அது அவருக்கு தெரியாது. இப்படி பண்ணி கடைசியில் இந்த 3 விஷயங்களும் ஒருங்கே அமையப்படும் போது இந்த பையனை நான் பார்த்த பையனுக்கு கெட்டப்பை கொடுத்து பார்த்தோன்னு சொன்னால் சரியாக வந்துச்சு. எங்கள் உதவியாளர்கள் எல்லாமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரியான முறையில் தேர்வானார் இந்த பையன். அப்படி உங்களுடைய தேர்வில் தேர்வாகி இன்னைக்கு திரைப்படத்தின் மூலமாக வழக்கு எண் 18/9 படம் மூலமாக மக்களுடைய மனசில், குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள், பெற்றோருடைய மனசில் இடம் பிடிச்சிருக்கிற அந்த கதாநாயகன் ஸ்ரீ மற்றும் கூடவே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக எல்லா மனசுலையும் நடிப்பால் இடம் பிடிச்சிருக்கிற முத்துராமன் அவர்களையும் வரவழைப்போம். ப்ளீஸ் வெல்கம் ஸ்ரீ அண்ட் முத்துராமன். ஸ்ரீ, முதல் முறையாக இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அலுவலகத்திலேருந்து அழைப்பு வந்தப்போ உங்கள் மனநிலை என்ன, எப்படி இருந்தது? ட்ரீமி சார், ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் கல்லூரி படத்துக்கே ட்ரை பண்ணியிருக்கேன். 2005 வந்துட்டு சங்கர் சார் ஆஃபீஸ் விருகம்பாக்கம்ல அங்கே போய் ஃபோட்டோ கொடுத்துட்டு வெறும் பேஷன் ஆசை மட்டும் இருந்து பெருசாக எந்த முயற்சி நான் அந்த டைம் எடுக்கல. ஸோ போய் ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்த ஒரு சராசரி சினிமா ரசிகனா அப்படி போயிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் எந்த கால் பேக்கும் வரல. சின்ன ஸ்ட்ரீட் பிளேஸ், ரேடியோ ஷோஸ் அப்படி பண்ணி அப்புறம் தான் விஜய் டிவியில் கலக்கப்போது யார், கணக்காணும் களங்கள் இதெல்லாம் பண்ணி அப்புறம் ஸோ திரும்ப சார்கிட்ட இருந்த கால் வந்ததும் கண்டிப்பாக வெரி எக்ஸைட். அதில் தேர்வாகிட்டீங்கன்ற செய்தி எப்போ வந்தது? அது கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராசஸ் சார். ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாரு கொஞ்சம் லைட்டாக. அவர் முரட்டு கலைஞர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமாம் சார், ஒரு 25-30 ஸ்க்ரீன் டெஸ்ட் போயிருக்கும். லைக் ஓவராலாக வந்துட்டு காம்பினேஷன், ஹேர் கட்டு, லுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதெல்லாம் முடிச்சு ட்ரைனிங் ஹோட்டலில் வேலை பார்க்க சொன்னார். ஓகே. ஸோ அதில் வேலை பார்த்து அப்புறம் ட்ரைசைக்கிள் ஓட்ட சொன்னார். ஸோ ட்ரைசைக்கிள் ஓட்டி அப்புறம் கடையாக போய் அப்சர்வ் பண்ணோம். ஏன்னா கதைப்படி தள்ளுவண்டி கடையாக வருது. பட் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஹோட்டல் ஆன் தி ரோட்டில் இருக்க ஒரு ஹோட்டல். ஸோ ரெண்டுத்துக்கும் கரெக்டான அந்த சிங்க் இருக்கணும்னு சொல்லி இங்கே ஆவிச்சி ஸ்கூல் பக்கத்தில் இருக்க தள்ளுவண்டி, எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் 2 தள்ளுவண்டி கடை இருக்குது. ஸோ எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான். ஓஹோ, சரி. அது வந்து பிரவேசம். இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு படம் வெளியாகி படத்தினுடைய ஃபீட்பேக்கை எல்லோரும் பார்த்துட்ருக்குறோம். இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கிறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஆப்வியஸ்லி ஏன்னா இதை விட பெருசாக எதுவும் ஆசைப்பட முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் பாலாஜி சார், திருப்பதி பிரதர்ஸ், லிங்குசாமி சார், போஸ் சார், முத்துக்குமார் சார் லிரிக்கில் ஒரு குரல் சாங், அண்ட் பிரசன்னா சார் மியூசிக், ஸ்மைல் பிங்கிங்கிற டாக்குமெண்ட்ரிக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இதை விட பெருசாக எதுவுமே ஆசைப்பட முடியாது. ஐம் வெரி ஹாப்பி. ஐயா திரு முத்துராமன், வணக்கம். சொல்லுங்கள் சார். இது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் வச்சிருக்கிற மீசையா, காலகாலமாக இருந்த மீசையா? எப்போவுமே வச்சுக்கிற மீசையை பார்த்து தான் உங்களை அவர் ஏட்டையாக வாக்குனார் அப்படின்னு இல்லை. முதல்ல மினிஸ்டர் ஆக்கியிருந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் திரும்ப பார்த்துட்டு உனக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்க மாதிரி தோணுது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டார். ஆஃபீஸில் ட்ரெஸ் இருந்தது, அதை போட்டு பார்த்துட்டு டைலாக் கொடுத்தாங்க, பேசினேன். இன்ஸ்பெக்டரே பண்ணு நல்லா வரும் அப்படின்னாரு. நான் சாதாரணமாக எப்போவுமே ஜாலியாக இருக்கிறாள், அது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆச்சு. இன்ஸ்பெக்டர் உன்னால் பண்ண முடியும், நான் சொல்கிறது நீ செய்ய பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. யதார்த்தமாக ஜாலியாக தான் வந்தது. படம் பூரா ஜாலியாக போச்சு, ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இயக்குனர் பாலாஜி சக்திவேல் எப்படி பரிச்சயம், அறிமுகம்? என் நண்பரோட நண்பர் அவர். ஒரு 25 வருஷமாக எல்லாம் பழக்கம். ஓகே. அவர் மூலயமா மற்ற இயக்குநர்களும் பழக்கம். ஓகே, சரி. இன்னைக்கு படம் வெளிவந்த பிறகு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஃபீட்பேக் என்ன? எங்கெங்கேயோ இருந்து ஃபோன் வருது. எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்றாங்க. அடுத்து உன் கேரக்டர் எப்படிரா இப்படி பண்ண அப்படின்றாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவர் கேஷுவலாக இருன்னு தான் சொன்னார். ஆக்சுவலாக நான் நடிக்கலை. இவர் சொன்னால் நீ நடிச்சிடாத, தயவு செஞ்சு நீ கேஷுவலாக இரு, நான் பார்த்துக்கிறேன் மிச்சத்தை அப்படின்னாரு. அந்த கேஷுவலுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகே. ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் லிங்குசாமி உங்களை பற்றி ரொம்ப மாய்ந்து புகழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் ஷூட்டிங் எல்லாம் பார்க்கல, அது ரிசல்ட்டை பார்த்துட்டு புகழ்றாரு. எங்களுக்கு தேவை அதுதானே. நீங்கள் உள்ளே எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுங்க, நாங்கள் உட்காந்து தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு நல்ல படம், நல்ல நடிப்பு, நல்ல இசை, இதை தானே எதிர்பார்க்குறோம் ரசிகர்களா. கண்டிப்பாக. ஓகே. உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இவ்வளோ பெருசாக ஒரு படத்தில் அமையும் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா? எப்போ? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி காதலில் ஒரு சீன் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து சப் ரிஜிஸ்டராக
அப்புறம் இதில் அவர் சொன்னார் இன்ஸ்பெக்டர், நான் நினச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன், நம்ம படித்து தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, நண்பன் வந்து ஃபஸ்ட்டு சப் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படி, இப்போ என்ன இன்ஸ்பெக்டர் ஆக்கியிருக்கிறா அப்படி, ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு போகாமல் இது கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். நான் இது வந்து சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வரும்னு தான் நினச்சேன். அவர் தான் ப்ரொடியூசர்ட்டே கதை சொல்லலை, அப்புறம் ஏன்ட்டங்க சொல்ல போகிறாரு. வாடா டெய்லி காலையில் என்ன பண்ணணும் நான் சொல்லுவேன், அதை மட்டும் செய். நான் கொஞ்சம் கேட்பேன், அதாவது கொஞ்சம் இப்படி பில்டப்பெல்லாம் பண்ண, நீ சும்மா இப்படி இருந்தால் இப்படியே இருக்கிறாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. உங்களையும் ஸ்ரீ, உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி வழக்கு எண் 18/9 சிறப்பு அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம். இந்த நிகழ்ச்சியினுடைய போக்கில் இன்னும் பல விஷயங்களை நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியினோட சாராம்சமாக விளையாட்டு சுற்றுகளுக்கு நம்ம வருவோம். முதல் சுற்றை துவக்க போவது யார், நீங்களா? அவங்களுக்கு அப்படியா? லீடர்ஸே இருக்கட்டும். சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸ்ரீ அண்ட் முத்துராமன் சார். முதல் சுற்று அடிப்படை விதிமுறைகள் என்னன்னா, 2 நிமிடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற 5 சொற்களையும் உங்கள் அணியை சேர்ந்தவரை நீங்கள் கண்டுபிடிக்க வைக்க வேண்டும். அது எல்லாமே ஒரு சொல் தான், ஒவ்வொரு சொல்லாக இருக்கிறனால உங்கள் குறிப்புகளும் ஒரு சொல்லாக தான் இருக்கணும். 2 சொல்லாக இருந்தால் அது விதிமீறல் ஆகிடும், ஆங்கில குறிப்புகள் வந்தாலும் விதிமீறல் ஆகிடும். 2 நிமிடங்கள் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. ஸ்டார்ட். செல்வமணி. செல்வம். செல்வமணின்னாரு. செல்வமணி. ஓகே, அடுத்த குறிப்பு. இயக்குனர். பூ. பூதான். பூதான். ரோஜா. வெரி குட். மனைவின்னு சொல்லியிருக்கலாம். ஓகே சார். நெக்ஸ்ட் வண்டி. வண்டி. ஓடுது. ஓடுவது. மினிசக்கரவர்த்தி. சக்கரம். சக்கரம். சாமியின். சாமியின். உயிர். காடு. மிருகம். வெரி குட். 3. கவுண்டமணி. சிரிப்பு. செந்தில். செந்தில். அடி. ஏதாவது சொல்லுங்க. அடி. 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 உதை. 4. இன்னும் ஒண்ணே. பாட்கடல். பார்க்கடல். பாம்பு. கடைவது. அமிர்தம். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் 20 வினாடிகள் இருக்கு. இருந்தாலும் 2 நிமிடத்தில் 5 சொற்களையும் கண்டுபிடித்து முதல் சுற்று அபாரமா விளையாடி இருக்கிறீங்க. பரவாயில்ல. இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரு முன்னோடியா அடுத்த வர நடிகர்களுக்கு இப்படி எளிதாக கண்டுபிடிக்க முடியும்னு காண்பிச்சிட்டீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு ஸ்ரீயும் முத்துராமனும் விளையாட போகிற அந்த அடுத்த சுற்றில் உங்களை சந்திக்க போகிறோம். காத்திருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை அரங்கத்திற்குள் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ முதல் சுற்றில் நடிகர் ஸ்ரீ, நடிகர் முத்துராமன், உங்களுடைய தலைவர்கள் விளையாண்டதை பார்த்தீங்க. அதே மாதிரி 2 நிமிடங்களுக்குள் 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. உடை. மனிதன். மேலாடை. சட்டை. Good. அடுத்தது. ஸ்ரீ பழி வாங்கிறாத படத்தில் உள்ளது நினைச்சு. இல்லை சார். குடிசை. வீடு. இல்லை, குடில். கூரை. Good. எழுத்து. தமிழ். நல்ல முற்று. clue தான். முற்று. முற்று. முடிவு. புள்ளி. வெரி குட். புள்ளி. வெரி குட். சாரல். மலை. குட். 4. இன்னும் ஒண்ணே. கழகம். கட்சி. இன்னும் நல்ல குறிப்பு கொடுக்கலாம். கையை தட்டுற மாதிரி கொடுக்கணும். கொடி. கம்பு.
மின் விளக்கு. போஸ்ட். இங்கிலீஷ்ல ஆ, வராது. தமிழ். 5 வினாடிகள். கம்பம். நீங்க கம்பம்னு சொல்லி முடிக்கும்போது 0 ஆயிடுச்சு சைக்கிள். தேங்க்யூ கொஞ்சம் அசந்திருந்தா போயிருக்கு. அதான் முதல்ல கம்பன்ட்டீங்க. கொடி கம்பம்னு ஒரு ஊர் இருக்கே, தெரியாதா? இல்ல சார். வெரி குட். ஆல் ஃபைன். வெல் டன். இப்போ இரண்டாவது சுற்றுக்கு போவோம். அவங்க விளையாடணும். சார் நீங்க வாங்க. இரண்டாவது சுற்று அதே விதிமுறைகள் தான். இப்போ நீங்க குறிப்புகள் நீங்க யோகிக்கணும். 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. வேந்தன். அரசன். குட். அறிவழகன். இயக்குனர். ஈரம். வெரி குட். சருகு. மரம். தழை. இலை. வெல் டன். 3. சொத்து. பத்திரம். அடுத்த குறிப்பு. சட்டம். சட்டம். உயில். வெல் டன். 4. நேர். எதிர். வெல் டன். ஆல் 5. 58 வினாடிகள்ல 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெல் டன். ரொம்ப அற்புதமான குறிப்புகள் கொடுத்தீங்க. அழகா யோசிச்சீங்க. வெல் டன். 5. இப்போ நீங்க வெயிட் பண்ணலாம். உங்களுடைய நடிகர்கள். இன்ஸ்பெக்டர் சார், மிரட்டாம குறிப்புகள் கொடுத்துருங்க. தம்பியை கண்டுபிடிக்க வச்சிருங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. வீடு. மாடி. பாதுகாப்பு. காவல். அடுத்த குறிப்பு தந்தாதான் அடுத்த யுகம். சொல்லுங்க டக்குன்னு. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த சொல் போலாமா? இல்ல. தேவை. வீடு, பாதுகாப்பு, தேவை. சுவர். குட். இப்போ வேகமா போகணும். நடை. பாதை. நில். ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். கவனி. தடுத்தல். முட்டுக்கு. நடை. சாரல். அடுத்த சொல் போலாமா? 50 வினாடிகள் தான் இருக்கு. அடுத்த சொல். அடுத்தது. தும்பு. தும்பு. வீண். செலவு. சண்டை. வீண், சண்டை. அனாவசியம். சண்டை எதுக்கு சொல்றாரு? வீண் சண்டை என்ன சொல்லுவீங்க? அடுத்த சொல் போலாமா? நெக்ஸ்ட். வஞ்சி. கோட்டை. குட். சீக்கிரம், இன்னும் 15 வினாடிகள் தான். சீக்கிரம். இப்படின்னு உடனே அது ஞாபகம் வரணுமே. கால். பாதம். நடிக்காம பெண்கள். கொலுசு. சமம். கண்ணகி. கண்ணகி. சிலம்பு. நீங்க எடுத்த உடனே கண்ணகி தான் சொல்லணும். ஏன்னா கால்னா பொதுவாயிடும். பெண்கள்னாலும். ஓகே. முக்கியமான விஷயத்தை எடுத்து இடையில விட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த சொல் போனோம் நம்ம. பரவாயில்ல. கொஞ்சம் பதட்டம் அதிகமாயிருச்சு இன்ஸ்பெக்டருக்கு. இப்ப நிஜம் வெளியே வந்துருச்சு பாரு. மிரட்டெல்லாம் அங்கதான். இப்போ இயக்குனர் தயாரிப்பாளர் விளையாட போகிற அடுத்த சுற்று. இந்த சுற்றில் உங்களுக்கு எளிதான ஒரு வழி இருக்கும். என்னன்னா, நீங்க கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களுமே ஒரே எழுத்தை கொண்டுதான் துவங்கும். அதனால் முதல் சொல்ல கண்டுபிடிச்ச உடனே அந்த எழுத்தை மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு 2வது 3வதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே 2 நிமிடங்கள், அதே விதிமுறைகள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. வேற்றுமை. ஒற்றுமை. குண்டு.
ஒல்லி. சொல்ல வேண்டியதான், எதுக்கு காமிக்கிறீங்க? பாலைவனம். முதல் எழுத்து நினைவில் வச்சுக்கோங்க. ஒட்டகம். குட். 3. இருட்டு. முதல் ஒலி. ஒளி. சிலந்தி. ஒட்டடை. ஆல் 5. 39 வினாடிகள்ல நீங்க 5 சொற்களும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இது வந்து உங்க இளைஞர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரை சேர்த்துருக்கும். பார்ப்போம். இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க ஸ்ரீ முத்துராமன். அனுபவம் பேசுது சார். போன சுற்று மாதிரி தான் 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு துவங்கும். முதல் சொல்ல கண்டுபிடிச்ச உடனே அந்த எழுத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Easy-ஆ ரொம்ப இருக்கும். எளிதா இருக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. வேலை. சம்பளம். வெரி குட். சிவம். சத்தியம். வெரி குட். கட்டம். சதுரம். பிரமாதம். விதி. சதி. 4. இன்னும் ஒண்ணே. அமைதி. முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தம். Well done. இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க, கடைசி ரவுண்ட்ல பாத்துருவோம். வாங்க லிங்கு அண்ட் பாலாஜி. அதே மாதிரி 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு துவங்கும். சரி, ஆமா. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. அன்பு. காதல். குட். மாதம். முதல் எழுத்து நினைவில் வச்சுக்கோங்க. கார்த்திகை. குட். 2. அடி. முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடினார். முதல் எழுத்து ஞாபகம் இருக்கா? கால். புண். புண். காயம். வெரி குட். 3. தென்றல். காட். 4. இன்னும் ஒண்ணே. நான் தான் யோசிக்கணும், நீ யோசிக்கணும். வரணும்ல. மாலை. காலை. Well done, all 5. நீங்க எல்லாமே கண்டுபிடித்து 20 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. as of now நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்க சிலது மிஸ் பண்ணியிருக்கனால நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க. பட் இருந்தாலும் பிரஸ்டீஜ் ரவுண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க இந்த 5 கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போறாங்க. வாங்க ஸ்ரீ முத்துராமன். நினைவில் வச்சுக்கோங்க, 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு துவங்கும். முத்துராமன் சார், உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. குடிப்பது. தண்ணீர். குட். மொழி. முதல் எழுத்து. தமிழ். தின. தந்தி. 3. நிற்பது. நிற்பது. எடை. முதல் எழுத்து. தராசு. இன்னும் ஒண்ணே. தளம். தலம். முதல் எழுத்து. இணை. வேற சொல்லுங்க. ரொம்ப சுலபமா இருந்தா குறிப்பு கொடுக்கறது கஷ்டமாயிடும். ஆமா. தாளம். தளம்னாரு. முதல் எழுத்து என்ன? இல்ல. தளம்னா என்ன? தமிழ்ல கொஞ்சம் வீக். அதான் ப்ராப்ளம். கொஞ்சம் இல்ல. ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகாது சில சமயத்துல. சொன்ன பிறகு தெரியும். வேற திரை. திரைன்றாரு. வேறு ஏதாவது குறிப்பு கொடுங்க. இன்னும் 25 வினாடிகள் இருக்கு. கொட்டுவது. வேறு. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியலையே. தளம் தான். தளம் தான். இல்ல, நோ ஐடியா.
விரிப்பு. விரிப்பு. சாரி. நிற்பது. தரை. தளம் மீன்ஸ் தரை. தளம்னா தரை தான். அடித்தளம் அடித்தளம் தெரியுது. தரை. சரி முத்துராமன் சார், நீங்கள் இவரோட ஜாயின் பண்ணிருங்க. வாங்க லிங்கு பாலாஜி. இன்றைய நிகழ்ச்சியில் இறுதி சுற்றுக்கு நீங்கள் தகுதி பெற முடியாவிட்டாலும் விடைபெறுவதற்கு முன்னால் உங்களுக்கு ஆவ்லா வழங்கும் ஏவ்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆளுக்கொன்று பரிசு. இன்னைக்கு சுவாரஸ்யமான அந்த இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றதுக்காக தயாரிப்பாளர் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கும் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் டால்ஃபின் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு டால்ஃபின் இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் ஒரு டால்ஃபின் ரைஸ் குக்கர் உங்களுக்கு பரிசாக கிடைக்கிறது ஆளுக்கு ஒன்று. கூடவே ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ்.in வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டரும் ஆளுக்கு ஒன்று பரிசு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வழக்கு எண் 18/9 சிறப்பு அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியில இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிற இயக்குனர் பாலாஜி சக்திவேல், தயாரிப்பாளர் இயக்குனர் லிங்குசாமி அவர்களோடு அந்த சுற்றில் உங்களை மறுபடியும் சந்திக்க போகிறோம். காத்திருங்கள் அதுவரை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வழக்கு எண் 18/9 சிறப்பு அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இந்த சுவாரஸ்யமான இறுதி சுற்று மணி ட்ரீ ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிருக்கிறவங்க இந்த வழக்கு எண் 18/9 படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு லிங்குசாமியும் அந்த படத்தினுடைய இயக்குனர் திரு பாலாஜி சக்திவேலும். இவங்க ஒரு அணியாக பிரமாதமாக 4 சுற்றுகள் விளையாடி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று வந்திருக்கிறாங்க. இந்த இறுதி சுற்று மணி ட்ரீ ரவுண்டை பற்றி உங்களுக்கு நான் எளிமையாக ஒரு முறை விளக்கிடுறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் மொத்தம் 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை கடந்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலையை கடந்தால் 10,000 ரூபாய், இரண்டாவது நிலையை கடந்தால் 20,000, மூன்றாவது நிலையில் 30,000, நான்காவது நிலையில் 50,000, ஐந்தாவது நிலையை ஜெயித்தால் உங்களுக்கு 1 லட்சம். இதில் முதல் நிலையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற 9 சொற்களுள் 5ஐ கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது நிலையில் 8இல் 5, மூன்றாவது நிலையில் 7இல் 5, நான்காவது நிலையில் 6இல் 5, ஐந்தாவது நிலையில் கொடுக்கப்படுகிற 5 சொற்களையும் கண்டுபிடித்தால் உங்களுக்கு 1 லட்சம். இந்த முதல் 3 நிலைகள்லையும் உங்களுக்கு 5 சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நிமிடங்களும், நான்காவது 5வது நிலைகளில் அது 1.5 நிமிடங்களாகவும் கிடைக்கும் யூகிப்பதற்கு. ஸோ அதனால் நான்காவது நிலையில கொஞ்சம் கவனமாக அந்த 1.5 நிமிஷத்துக்குள்ள 5 சொற்களையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். முதல் லெவல், அந்த முதல் நிலையில் நீங்கள் 10,000 ரூபாயாவது எளிமையாக ஜெயித்து எடுத்துகிட்டு போகணுன்றக்காக அதை எளிமைப்படுத்தி வச்சுருக்கிறோம். நாங்கள் கொடுக்குற குறிப்பிட்ட தலைப்பை ஒட்டி நீங்கள் சொற்களை சிந்திச்சா போதும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு முதல் நிலையில் வரப்போகும் தலைப்பு நீதிமன்றம். நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சொற்கள் தான் இருக்கும். அதில் 9 கொடுப்போம், 5ஐ கண்டுபிடிச்சா போதும். இப்போ இந்த 5 நிலைகள் விளையாடும் பொழுது உங்களுக்கு 2 லைஃப் லைன்ஸ் உண்டு. முதலாவது லைஃப் லைன் பயன்படுத்தினா உங்களுக்கு யூகிப்பதற்கு 30 வினாடிகள் கூடுதலாக கிடைக்கும். 2 என்பது 2.5 நிமிடங்களாக கிடைக்கும். அதை 3வது லெவலுக்கு தாண்டி பயன்படுத்த முடியாது. ஸோ அங்கே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. இரண்டாவது லைஃப் லைன் என்னன்னா, அந்த நிலையில் நீங்கள் சொற்களை விளையாட போவதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிவியூ மாதிரி அந்த சொற்களை திரையில் நீங்கள் பார்த்துடலாம். பார்த்த பிறகு நீங்கள் முடிவெடுக்கலாம், தொடர்ந்து நாங்கள் விளையாடுறோம், இல்லைனா ஏற்கனவே ஜெயித்த பரிசு தொகையோட விலகிடுறோன்னு. ப்ளே ஆர் குவிட், அதுக்காக அந்த லைஃப் லைன் பயன்படுத்திக்கலாம். அதை 4வது அல்லது 5வது நிலையில் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு முறை பயன்படுத்த முடியும். இப்போ முதல் நிலை 2 நிமிடத்தில் கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். தலைப்பு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பெயர். 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 நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சொற்கள். பெயர் அப்படின்றாரு. குற்றவாளி. படம். படம். வழக்கு. வெரி குட். அடுத்தது கூண்டு. குற்றவாளி. சொல்வது. சாட்சி. வெரி குட். குற்றவாளி. தீர்ப்பு. பேசுவது. இன்னும் ஒரு குறிப்பு. பிடிப்பது. கைதி. அவ்வளோதான், 3 குறிப்பாயிடுச்சு. அடுத்து சொல்பாங்க.
நிரபராதி. குற்றவாளி. வெரி குட். இன்னும் 2 சொற்கள் கண்டுபிடிக்கணும். நடைமுறை. ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அடுத்த குறிப்பு வாங்குவோம். வழக்கறிஞர். நீதிபதி. இருட்டறை. இருட்டறை. சட்டம். குட். இதை முதல்லயே சொல்லியிருக்கலாம். குற்றவாளி. ஜாமீன். நீதி. தீர்ப்பு. நீதி. நீதிபதி. வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. 10,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க லிங்குசாமி அண்ட் பாலாஜி சக்திவேல். இடையில கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டது உண்மை இல்ல? அங்க வர மாட்டேங்குதா உங்களுக்கு? வந்துருது, இங்க வர மாட்டேங்குது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் தான் அனுமதி. ஆமா சார். ஆ, ஆனா இவர் ஏதோ சொன்னாதான் சார் நான் சொல்ல முடியும். அவர் சொல்லல. ஆமா. அதனால அது நீங்க தான் பாத்துக்கணும். அந்த நேரத்துக்குள்ள எப்படியாவது முடிக்க ட்ரை பண்ணும். 2வது நிலை, அதே 2 நிமிடத்தில் 5 சொற்கள் கொடுக்கப்படுகிற 8இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 20,000 ரூபாய். தலைப்பு உண்டா? இல்ல, இனிமே தலைப்பு கிடையாது. சரி. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. திரைக்கதை. வசனம். பாட்டி. கதை. சீக்கிரம் அடுத்தது. படம். ஓவியம். வரைவது. சித்திரம். குட். குழந்தை. பாட்டு. ஆட்டுவது. தாலாட்டு. குட். முனிவன். ஞானம். சேரன். தவம். குட். அடுத்த வச்சு ஓட்டிடுவீங்க போல இருக்கு. ஏரி. குளம். வெரி குட். ஆல் பாயிண்ட்ஸ். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. வெல்டன் பாலாஜி சக்திவேல் அண்ட் லிங்குசாமி. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது. ஒரு இடைவேளைக்கு பிறகு 3வது நிலைக்கு வரப்போகிறோம். 2 நிமிடத்தில் நீங்கள் கொடுக்கப்படுகிற 7இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 30,000 ரூபாய். இப்போ இயக்குனர் பாலாஜி சக்திவேலும் தயாரிப்பாளர் இயக்குனர் லிங்குசாமி இவர்கள் அணியா விளையாண்டுட்டு இருக்கிறது இந்த மணிட்ரி ரவுண்ட்ல 3வது நிலை. இந்த நிலையில் கொடுக்கப்படுகிற 2 நிமிடங்களில் 7இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் இவர்கள் வெல்வது 30,000 ரூபாய். இப்போ ஒரு லைஃப் லைன் இருக்கு. இதை பயன்படுத்திக்கிறதுனா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பின்னாடி வீணா போயிடும். பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ யூகிப்பதற்கு கூடுதலாக 30 வினாடிகள், மொத்தமாக 2.5 நிமிடங்களாக கிடைக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. சகுனி. சூது. மகிழ்ச்சி. சகுனி. சூது. மகிழ்ச்சி. சீக்கிரம். சுழற்சி. 3 குறிப்பு முடிஞ்சது. இப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும் நீங்க. சூழ்ச்சி. வெல் டன். அதுக்கு தான் மகிழ்ச்சி. லிங்குசாமி. ஆர்யா. வேட்டை. வெரி குட். ஒரு சமயத்தில் ஒரு குறிப்பு, ஒரு யூகம். நெக்ஸ்ட். முதல் படம். ஆனந்தம். மன்னிக்கணும், முதல் படம் என்பது 2 சொற்கள், விதிமீறல். அடுத்த சொல் போயிடலாம். ரத்தம். ரத்தம். கொதிப்பு. புனல். குருதி. வெல் டன். சீக்கிரம். இன்னொன்னு. டைம் நிறைய. ஜனனம். மரணம். மறு. 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 மறுஜென்மம். குட். ஜென்மம். ஜென்மம். இன்னும் ஒண்ணு கண்டுபிடிக்கணும். அகவை. அகவைனா மறந்துருச்சு சொன்னாங்க. நடிகை. 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 கேட்கக்கூடாது. நடிகை. கேட்கக்கூடாது. வெட்கம். அடுத்த சொல். அத்தை. 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 ஏதாவது சொல்லுங்க. மாமா. பல். சொத்தை. 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. ரொம்ப நல்ல இயக்குனர் ஆயிட்டார். அதனால நடிகைட்ட எதை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு நடிகைட்ட எதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? நடிப்பு.
உங்களுக்கு அடுத்த படத்துல பிரச்சனை இருக்கும் நடிகை கிட்ட இருந்தானே. பொதுவா பத்திரிகைக்காரங்க வெளியில இருக்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு நடிகையிடம் என்ன கேட்க கூடாது, உங்க வயசு என்னன்னு கேட்கக்கூடாது. வயசா அகவை சொன்னேன். அகவைனா வயசுன்னு எனக்கு தெரியல. ஆமா, இல்ல அதான் அது சொன்ன பிறகு ஞாபகம் வந்திருக்கும். அகவை என்றால் வயது. பரவாயில்ல, தடுமாறி கடைசியில டைம் இருக்கும்போது 5ஐயும் கண்டுபிடிச்சு 30,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. வெல் டன். ஒரு கண்டத்தை தாண்டி இருக்கோம். நல்ல வேளை லைஃப் லைன் எடுத்தோம். ஓகே, இப்போ 4வது நிலைக்கு போறோம். இது 2வது கண்டம். எப்படின்னா உங்களுக்கு இனிமே யூகிப்பதற்கு 1.5 நிமிடங்கள் தான் கிடைக்கும். ரொம்ப துரிதமா யூகிக்கணும், துரிதமா குறிப்புகள் கொடுக்கணும். குறிப்பு வேகமா கொடுங்க சார். மற்ற விதிமுறைகள் எல்லாம் அதே தான். வந்து எல்லாம் சொல்லலாம் பரவாயில்ல, நான் அடுத்து அப்படி பொதுவாக கொடுக்க கூடாது. ஒரு குறிப்பு சொன்னா ஒரு யூகம் வந்தாதான் அடுத்த குறிப்பு கொடுக்கணும். அவர் அமைதியா இருந்தா அடுத்த குறிப்பு கொடுக்கணும். ஏதாவது சொல்றதுக்கு. ஆமா, ஏதாவது சொல்லிடுங்க. 3 குறிப்புகள் தான் நினைவில் வச்சுக்கோங்க. 4வது நிலை கொடுக்கப்படுகிற 6ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் உங்களுக்கு 50,000 ரூபாய். யூகிப்பதற்கான நேரம் 1.5 நிமிடங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. கட்சி, சண்டை, அணி, மோதல், கூட்டு, பிரிவு. அடுத்த சொல். ஒரு ஆப்ஷன் போயிடுச்சு. இனிமே 5ஐயும் கண்டுபிடிச்சாதான். நிறைவு, மறைவு, கடைசி, முதல், முடிவு. 3 குறிப்பு முடிஞ்சது. ஏதாவது சொல்லுங்க. முதல் குறிப்பு என்ன? முடிவு சொன்னாரு, நிறைவு நிறைவுன்னாரு. மகிழ்ச்சின்னு சொன்னேன். நிறைவு, முடிவு, மகிழ்ச்சி. தமிழ் சொல் தானே. அடுத்தது போலாமா? அடுத்து வரல. அடுத்த சொல் போயிரு. திரைப்படம், கதை, இடுவது, இடுவது, வில்லு. 30,000 ரூபாய் எடுத்துட்டு போலாம் நீங்க. ஒரு சொல்லும் கண்டுபிடிக்கல. அந்த சொல்ல முடிவு, நிறைவு, மகிழ்ச்சினா அந்த காலத்துல படம் முடியும் போது என்ன போடுவாங்க? அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்லாம் சுபம் போடு. சுபம். அததான் அவரு முடிவு, நிறைவு, மகிழ்ச்சின்னாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வழக்கு எண் 18/9. இது இவ்வளவு நாள் தயாரிப்புல இருந்ததுக்கான காரணம் என்னன்னு ஒரு முறை நீங்க சொல்ல முடியுமா? இந்த படம் எப்படி காது மாதிரி வெட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு நானே உட்படுத்திக்கிட்டேன். அப்போ அவர்கிட்ட கதை சொல்லும்போது ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப பதஷ்டமாகவும் பயமாக இருந்துச்சு. சொல்கிறேன் கடைசியில் வந்து சொல்ல முடியலைங்கிற நிலைமை வந்து சொல்ல முடியலைங்கிறத சொல்லிட்டேன். சொல்லி நான் படம் தான் எடுக்க முடியும்னு அப்படி எடுத்ததுனால ரொம்பவும் இதுவரையும் வந்து விட்டேத்தியாக படம் எடுத்தவன் கொஞ்சம் ஒரு சுமையோட யாரும் தூக்கி வைக்கலை, நானே சுமந்தேன். அதான் இந்த திரைக்கதை சுமந்து ஒன்றொன்னா விட்டு அது என்ன 3.5 மணி நேரம் கதையை அப்படியே ஒன்று விட்டுன்னு 2 மணி நேரத்துக்கு ஆக்குறதுக்கான ஒரு உருவாக்கம் வந்து திரைக்கதையாக்கம் ரொம்ப. நீங்க சீக்கிரம் நம்ம பண்ணோன்னு உங்களை அவசரப்படுத்திக்கல. அப்போ படித்தா பதஷ்டம் வருது, அடுத்து சொதப்பலாக வருது, சீன் வர மாட்டேங்குது, ஒரு ஃப்ளோ கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம 2 கதை ஒரு கதையில் இணைக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு த்ரில்லாக இருக்கணும்னு பட்டுருச்சு. ஏன்னா கண்டென்ட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்து பிரயோஜனம் இல்லை. அது கண்டென்ட் ஸ்ட்ராங் இன் கல்லூரி, பட் ஒரு சுவாரஸ்யம் இது போல். அப்போ இந்த சுவாரஸ்யம் இல்லைங்கும்போது அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு நேச்சுரல் சுவாரஸ்யம், அதாவது வந்து திணிக்கப்பட்டது இல்லாமல் வர்றதுக்கு காலாகும். ஓஹோ, இந்த இவ்வளவு நாட்கள் இது அப்படி அந்த ஒரு அந்த டைம் ஆஃப் ப்ரெக்னென்சி 10 மாதம்ன்றது 50 மாதம் ஆகிற மாதிரி தள்ளி போகும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு தயாரிப்பாளராக ஒரு நெருடல் பதட்டம் கொஞ்சம் ஏற்பட்டது உண்டா? வைக்க போகிறது ஒரு யானைங்கிறப்போ எடுத்துக்கலாம். வைக்கிறது தான் யானை, வைக்க போகிறது என்ன? ஓகே, அதுவும் சிங்கம் தான். பூனை குட்டி போட்டுருவோமோ இல்லை எலிக்குட்டி போட்டுருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே. இந்த பிரமாதமான ஒரு தயாரிப்பு, ஒரு அட்டகாசமான ஒரு படம், உலகத்தின் கவனத்தை ஈர்க்க போகிற ஒரு படம். இதற்கு ஒரு திரையுலகமாக ஒரு குடும்பத்தினராக நீங்களாம் தந்துட்டு இருக்கிற ஆதரவு தான் இந்த படத்துக்கு பலருக்கு எடுத்து சொல்லும் ஒரு சாதனமாக விளங்கிட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த குடும்பத்தின் சார்பாக எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்றைய இந்த வழக்கு எண் 18 கீழ் 9 சிறப்பு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சியில் மணிட்ரி ரவுண்டுக்கு தகுதி பெற்று இந்த 3வது நிலையில் ஜெயித்த 30,000க்கான செக்கை பெறுபவர்கள் தயாரிப்பாளர் இயக்குனர் லிங்குசாமி மற்றும் இயக்குனர் பாலாஜி சக்திவேல். விஜய் டிவி வழங்கும் 30,000க்கான செக். இந்த படத்தை எல்லாரும் திரையரங்குகளில் போய் பாருங்க, பார்த்து அனுபவிங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பல ஊடகங்கள் மூலமாக பிரதிபலிக்கலாம்.